திருமயம் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ் ரகுபதியை ஆதரித்து திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் பரப்புரை மேற்கொண்டார். பொன்னமராவதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைந்ததற்கு காரணம் பாஜகவின் நிர்வாகத்திறன் குறைபாட்டை காட்டுகிறது என்றார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பல சவால்களை கடந்தும் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். மகளிர் உரிமை தொகை, பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், விபத்து நிவாரண திட்டம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை எடுத்துக்காட்டிய அவர், விவசாயிகளுக்கான கூடுதல் கொள்முதல் விலை மற்றும் இலவச மின்சாரம் போன்ற அறிவிப்புகளையும் விலக்கி வாக்கு சேகரித்தார். இறுதியாக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எஸ் ரகுபதியை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நாட்டுக்கு வர வேண்டும், மக்களுக்கு வர வேண்டும். நாம் வாக்கு கேட்பது நம்முடைய வெற்றிக்கான. இந்த அரசு விவசாயிகளுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது, விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கிற பகுதி என்பதால் ஒன்றிரண்டை மட்டும் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய அரசு மறுபடியும் அமையுமானால் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு, கரும்புக்கு, ஒரு டன் கரும்புக்கு 3500 ரூபாயும், ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 4500 ரூபாயும் கொள்முதலில் விலை கூடுதலாக கொடுக்கப்படும் என்று நம் தேர்தல் அறிக்கை அறிவித்திருக்கிறது. இதனை தாண்டி இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சியிலே கொண்டு வந்த ஒரு புதிய திட்டம், இதுவரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் நிதிநிலை அறிக்கைகள் உண்டு. ஆனால் வேளாண்மைக்கு என்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்த அரசு நம்முடைய அரசு தான். வேளாண்மைக்கு என்று சொன்னால் எவ்வளவு, இதுவரையில நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளலாம். எல்லோரிடத்திலும் கைபேசிகள் இருக்கின்றன. கேள்வி கேட்டால் அது உடனடியாக விடை சொல்லும். நான் பொய் சொல்லிவிட்டு பொன்னமராவதியை விட்டு போய்விட முடியாது. எவ்வளவு, 1,94,000 கோடி ரூபாய்க்கு விவசாயிகளுக்காக மட்டும் நிதிநிலை அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது.